கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை மாநகரில் இயங்கி வரும் இருசக்கர வாடகை வாகனத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு இயக்குவதால் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருவதாகவும், இதனால் ஆட்டோ, டாக்ஸி வாடகை வாகனங்கள் நலிவடைந்து உள்ளதாகவும், இருசக்கர வாடகை வாகனத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று மத்திய, மாநில அரசுக்கு கோரிக்கை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். தீரன் தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொங்கு கோமகருங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட தீரன் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஏன்னா யார் இதில் டூ வீலரை ஓட்டிகிட்டு வராங்க என்னன்னே தெரியாமல் இது மாதிரி பாதிக்கிறாங்க. இது இருசக்கர வாகனத்தில் பின்னாடி வரவங்க ஹெல்மெட் அணியணுங்கிற மோட்டார் வாகன சட்டம் மாதிரி விதி இருக்குது. இதை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க. இதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் முறைப்படுத்தணும்னு கேட்டுட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே நடைபெற்று இல்லை முதல்